உபாகம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் குஞ்சுகளை எடுத்து அவைகளை அந்த குஞ்சுகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கழுகு தன் கூட்டை கலைத்து அந்த கூட்டுக்குள்ள அந்த குஞ்சு கழுகு அப்படியே கம்ஃபர்டபுளா ரொம்ப இதமா சுகமா அப்படியே கூட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. திடீர்னு கண்ணை திறந்து பாக்குது, கூடெல்லாம் கலைக்கப்பட்டிருக்குங்க. அப்புறம் என்ன பண்ணுது? தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அந்த குஞ்சுகளை எடுத்து தன்னுடைய சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகுதாங்க. கம்ஃபர்டபுளா இருக்குது சார், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது, சுகமா இருக்குது சார் அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டு இருந்தீங்கன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அநேக நேரங்களிலே அந்த கூட்டை கலைக்கக்கூடியவராய் இருக்கிறாருங்கோ. ஏன்னா உங்களை அந்த கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்லயே நீங்க வைக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களால பறக்க உங்களால பழகிக்கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த கர்த்தருக்கு நன்றாக தெரியும். இந்த தாய்களுக்கு அதான் பண்ணுது, கூட்டை கலைச்சிருது, வேற வழியே கிடையாது. கூட்டுல இருந்து வெளியில வந்த கழுகு குஞ்சு அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்கும், ஏதாவது கம்ஃபர்டபுளா இவ்வளவு நாள் இருந்தோமே இப்ப டிஸ்கம்ஃபர்டா இருக்குது அப்படின்னு பதறும். அந்த நேரம் பார்த்து அந்த கழுகு குஞ்ச தாய் கழுகு எடுத்து தன்னுடைய சட்டைகளின் மேல வச்சு அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. பறந்துகிட்டே இருக்கு. உயரமான இடத்துல கழுகு சட்டைகளை விரித்து பறக்கும். அந்த சட்டைகளின் மேல குஞ்சு கழுகு உட்கார்ந்துட்டு இருக்குமா, திடீர்னு என்ன பண்ணும், தன்னுடைய சட்டைகளை அப்படியே சுருக்கி இப்படி விரிக்குமா. குஞ்சு கழுகு என்ன பண்றதே தெரியாது, மேல உயரமான இடத்துல பறந்துட்டு இருக்குது. வேற வழியே கிடையாது இந்த குஞ்சு கழுகுக்கு. தன்னுடைய சிறிய சிறகுகளை அது விரித்துதான் ஆக வேண்டும். விரிக்கும், அது பறக்க பழகிக்கொள்ளும். சுகமா உட்கார்ந்துட்டு இருக்குது அந்த குஞ்சு கழுகு. ஆஹா, இது சரியில்லை, கொஞ்ச நாள் சுகமா இருயா நீ, இப்ப நான் கூட்டை கலைக்க வரும் பாரு, கூட்டை கலைச்சிருது. இந்த விதமாக அந்த குஞ்சு கழுகானது எப்படி பறக்கணும், எப்படி உயரமான இடத்துல பறக்கணும், நம்முடைய அம்மா கழுகை போல பறக்கணும் அப்படின்னு அந்த குஞ்சு கழுகு பழகி கொள்ளுகிறது. நான் சொல்லுகிறேன், ரொம்ப கம்ஃபர்ட்டா கர்த்தர் வச்சிருக்கிறாரு சார், சுகமா இருக்குது சார் இருக்கிற இடத்துல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு அந்த கூட்டை கலைக்கக்கூடியவராய் கர்த்தர் இருக்கிறாரு. ஐயோ கூடு கலைஞ்சிருச்சியா, கூடு கலைஞ்சிருச்சியா, பதறாதீங்க. உங்கள் கூடு கலைக்கப்படும் என்று சொன்னால் நீங்கள் நம்பி ஆராதிக்கிற கர்த்தர் நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து உங்களை எடுத்து உயரமான இடத்துக்கு கொண்டு போய் நீங்கள் பறக்க உங்களை பழக்குவிக்கிறார் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள்.